வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் GIMP சாஃப்ட்வேரை பயன்படுத்தி நம்முடைய ஃபோட்டோஸை பேக்ரவுண்டு ரிமூவ் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு இமேஜை மாற்றுறது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். அடுத்து அந்த இமேஜில் சில சேஞ்சஸ், சில இடங்கள் நம்ம மறைப்போம், இன்னும் சில இடங்களை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி செய்து அதை பிஎன்ஜி ஃபார்மெட்டில் சேவ் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் இது. இந்த GIMP சாஃப்ட்வேர் நம்ம வெப்சைட்டில் இருக்கிற சாஃப்ட்வேர்ஸ்லே ஒரு இலவசமாக யார் வேணாலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு அருமையான ஒரு பயனுள்ள ஒரு சாஃப்ட்வேர். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டெஸ்க்டாப்பில் நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். GIMP 2.10 ஓப்பன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இதில் ஃபைலில் போய் ஒரு இமேஜை நான் ஓப்பன் பண்ண போகிறேன். அது ஜேபிஜியில் இருக்கலாம் அல்லது பிஎன்ஜியாகவும் இருக்கலாம். பிஎன்ஜியில் உள்ள ஒரு ஃபைல், 3 ஃபைலை ஓப்பன் பண்ணியிருக்கேன். 3 ஃபோட்டோஸ் இருக்குது. அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு லேயரில் போய் டிரான்ஸ்பரன்சியில் ஆட் ஆல்ஃபா சேனல் அதை நம்ம கிளிக் பண்ணணும். பட் இது பிஎன்ஜி ஃபார்மேட்டுங்கிறதால ஆல்ரெடி கிளிக் ஆகிருக்குது. தென் டூல்ஸில் போய் செலெக்ஷன் டூல்ஸில் ரெக்டாங்கிளோ எலிப்ஸோ ஃப்ரீ செலக்டோ எதோ வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போது இந்த ஒயிட் பேக்ரவுண்டு நீக்கிறதுக்கு ஃபஸ்ஸி செலக்ட் அதை நான் கொடுக்குறேன். கொடுத்தோடனே ஃபுல்லாக பேக்ரவுண்டில் செலக்ட் ஆகிட்டு டெலிட் பட்டனை நம்ம கீபோர்டில் தட்டின உடனே எல்லாமே டெலிட் ஆகிரும். தென் அதை நான் ஃபைலில் போய் ஓவர் ரைட் பண்ணி ஏற்கனவே உள்ளதை டிரான்ஸ்பரண்ட்டாக மாற்றிட்டேன். அடுத்து நான் செஞ்சு காமிக்கிறேன். அதே போல் நம்ம அந்த மேஜிக் டூல்ஸ் மாதிரி இருந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு செலக்டை வச்சு ஓப்பன் பண்ணி இதை டச் பண்ண உடனே அந்த ஒயிட் பேக்ரவுண்டு எல்லாமே டெலிட் பண்ண உடனே ரிமூவ் ஆயிரும். அதை டச் பண்ணிவிட்டு டெலிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ரிமூவ் ஆயிரும். தென் ஃபைலில் போய் ஓவர் ரைட் பண்ணிக்கலாம், இல்லை எக்ஸ்போர்ட்டர்ஸ் அதுக்கு அடுத்துருக்கு பாருங்கள், அதை கொடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே இந்த 3 ஃபைலும் ஃபோட்டோஸும் நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக மாறி கிடச்சிக்கிட்டு. நெக்ஸ்ட்டு இன்னொன்று, இந்த கலர்ஃபுல்லான ஒரு பிக்சரை எடுத்து இந்த மாடை மட்டும் தனியாக இப்போ கட் பண்ணி எடுக்க போகிறேன். கட் அவுட்டாக மாற்ற போகிறேன். இப்போ லேயரில் நம்ம ஆல்ஃபா டிரான்ஸ்பரன்சி ஆல்ஃபா இதை சேனலை க்ரியேட் பண்ணிவிட்டு தென் டூல்ஸில் போய் செலெக்ஷன் டூல்ஸில் ஃப்ரீயாக இப்போ நம்ம ரெக்டாங்கிளில் செஞ்சு காமிக்கிறேன். இந்த ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணி அதை கட் பண்ணால் அது போயிடும். அதே போல் ஒயிட் எலிப்ஸு இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா அதில் உள்ளது எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக மாறிடும். ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணோன்னு வைங்க, இந்த இடத்துல உள்ளது மட்டும், அதாவது ஒரு வரைமுறை மாதிரி வரையறை இருக்கும் பாருங்கள், அந்த இடத்துல உள்ளது மட்டும் செலக்ட் ஆகும். இப்போ இந்த மாடை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு தேவையானது இல்லை ஃப்ரீ அப்படின்னு சொல்லி ஒன்று உண்டு. இப்படி வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ரீ செலக்டை தான் நம்ம செலக்ட் பண்ணி ஒவ்வொரு இடமா வச்சு கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே நம்ம ஸ்க்ரோல் பண்ணால் ஜூம் ஆயிரும். இதே போல் ஒவ்வொரு இடமா நம்ம ட்ராக் பண்ணி வைக்கணும். மவுஸை யூஸ் பண்ணி லெஃப்டில் அந்த மவுஸை கிளிக் பண்ணிக்கிட்டே ட்ராக் பண்ணி அந்த மாடினுடைய ஒவ்வொரு பகுதியாக நமக்கு எவ்வளோ வேணுமோ, நம்ம பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லாமல் அந்த கேலோட மட்டும் வேணும் அப்படின்னா அந்த இடத்த மட்டும் நம்ம கட் அவுட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸ்பீடாக ஓட வைக்கிறேன். நம்ம எந்த இடத்துல தொடங்கினோமோ அந்த இடத்துலையே கொண்டு கரெக்டாக நம்ம முடிக்கணும். இப்போ ஃபுல்லாக நமக்கு தேவையான இடம் கட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ அந்த ப்ரெஸ் எடுத்து வெளியே நான் கிளிக் பண்ணி பார்க்கேன். அதாவது அந்த கட் அவுட்டில் வச்சு கிளிக் பண்ணேன்னா
ஒரு என்ன கலர் இருக்கோ அந்த கலர் உருவாகுது. அதில் வச்சு டெலீட் பண்ணால் எல்லாம் டெலீட் ஆயிரும். ஸோ என்ன பண்ணேன், செலக்டில் போய் இன்வெர்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு தென் அந்த ப்ரஷ்ஷை வச்சு இந்த பரப்பில் எந்த இடத்துல நமக்கு டெலீட் ஆகணுமோ அந்த இடத்துல வச்சு கோடு போட்டுட்டு டெலீட் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ஓவராலாக எல்லாமே டெலீட் ஆகிடுது. இது போக கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல பிசிறு தட்டுது அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம அந்த இடத்த இந்த ஃபஸ்ஸி செலக்டை வச்சு கிளிக் பண்ணிவிட்டு அந்த இடத்த மட்டும் அல்லனா அந்த கலர் செலக்டை யூஸ் பண்ணி அந்த கலரை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஓவராலாக நமக்கு தேவையில்லாத பகுதியை எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணி டிரான்ஸ்பரண்ட்டாக சேஞ்ச் பண்ணிடலாம். தென் இந்த ஃபைலை கொண்டு போய் ஓவர் ரைட் பண்ணி அதிலே ஓவர் ரிட்டன் பண்ணலாம், இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம டெஸ்க்டாப்பில் ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். அந்த நேம் டைப் பண்ணும்போது ஒரு என்ன அப்படின்னா என்ன நேமோ அதுக்கு பிறகு புள்ளி வச்சு பிஎன்ஜி அப்படின்னு சொல்லி அந்த ஃபார்மேட் கொடுத்தா தான் நமக்கு பிஎன்ஜி ஃபார்மேட்டில் கிடைக்கும். இப்போ பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஏற்கனவே நான் வைக்கும்போது டிரான்ஸ்பரண்ட் இல்லாததை நம்ம வச்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வைக்கும்போது அந்த ஒயிட் கலர் வந்து இருந்துச்சு. விஎஸ்டிசி அப்படிங்கிற ஒரு அற்புதமான சாஃப்ட்வேர் கிராஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அந்த சாஃப்ட்வேரில் இந்த டிரான்ஸ்பரண்டான படம் முந்தி ஒயிட் பேக்ரவுண்ட் இருந்து அதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கேலை வந்து ஏற்கனவே மாடு ஓடுற மாதிரி உள்ள ஒரு வீடியோ, அந்த வீடியோவில் அந்த பொண்ணு மேலே மாடை பிடிச்சி தொங்கிட்டு ஓடி வர்ற மாதிரி நம்ம எப்படி வைக்கணுமோ வச்சுக்கலாம். ஓகே, இதை நம்மகிட்ட வந்து அந்த பிக்சர் ஏற்றாப்பில் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாடை பிடிச்சிட்டு அந்த பொண்ணு தொங்கிட்டு ஓடுற மாதிரியே உருவாக்கிடலாம். இல்லை ஒரு குதிரையில் ஒருத்தரை உட்கார வச்சு ஓட வைக்கிற மாதிரி என்ன வேணாலும் நம்ம இந்த கிராஃபிக்ஸ் வந்து விஎஸ்டிசி ஃப்ரீ எடிட்டரை யூஸ் பண்ணி நம்ம பயன்படுத்திக்கலாம். இன்னொரு வீடியோவில் விஎஸ்டிசி எடிட்டரை குறித்து நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கிறோம். நம்ம ஜேபக் ஃபார்மேட்டுக்கும் பிஎன்ஜியாக அந்த ஃபோட்டோவை யூஸ் பண்ணும்போது என்ன வித்தியாசம், அதை டிரான்ஸ்பரண்ட்டாக யூஸ் பண்ணும்போது என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். டிரான்ஸ்பரண்ட்டாக நம்ம எந்த இடத்துல வேணாலும் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஃபோட்டோவை இதில் ஓப்பன் பண்ண போகிறோம். இதுதான் அந்த ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவில் ஒரு பையனும் தாத்தாவும் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேர்லேயும் முதல்ல அந்த திண்ணையை மட்டும் நம்ம கரெக்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த லேயரில் போய் டிரான்ஸ்பரன்சி, ஆட் ஆல்பா சேனல், தென் டூல்ஸில் செலக்ட் டூல்ஸில் ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணுறேன். அந்த இடத்த மட்டும் செலக்ட் பண்ணி வச்சுட்டு மவுஸில் ரைட் கிளிக் பண்ணி எடிட்டில் போய் காப்பி பண்ணி அதே போல் எடிட்டில் போய் அதை பேஸ்ட் பண்ணுறேன். மவுஸை ரைட் கிளிக் பண்ணி அந்த இடத்துல வச்சு எந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல வச்சு பேஸ்ட் பண்ணுறோம். இப்போ அந்த பையனுடைய கால் இருந்த இடத்துல இந்த திண்ணையில் இருக்கிற மாதிரியே அந்த ஸ்டோனுடைய இடத்த நம்ம உண்டாக்குறோம், அந்த படத்தை உண்டாக்கிக்கிட்டு இருக்கோம். அடுத்து அந்த பையனுடைய பாடியை மாற்றுறதுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல நான் செலக்ட் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணி எடிட்டில் போய் காப்பி பண்ணி நீ கண்ட்ரோல் வி கொடுத்தாலும் கூட நீங்கள் கண்ட்ரோல் வி கொடுத்தா கூட அந்த இடத்துல பேஸ்ட் ஆயிரும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த பையனுடைய பாடியை மறைய வச்சாச்சு. அடுத்து அந்த பையனுடைய முகத்தை நம்ம மறைய வைக்கணும். அதுக்கு மேலே உள்ள ஸ்டோன்ஸை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி அந்த இடத்துல வச்சா அது மறைஞ்சிரும். அதுக்கு அடுத்து அவனுடைய தலையில் கொஞ்சம் பகுதியை மறைப்பதற்கு அந்த ஜன்னலில் ஒரு சைடை கட் பண்ணி நம்ம இந்த சைடில் பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த தலையானது மறைஞ்சிரும். இதே மாதிரி நம்ம நினச்ச இடத்துல எது க்ரியேட் பண்ணினாலும் ஒரு பிக்சரில் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு இடத்துல இருக்கிறத இன்னொரு இடத்துல கொண்டுக்கலாம்.
அதே மாதிரி தேவையில்லாது இது வேண்டாம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம்னா அதையும் கூட ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கட் பண்ணி வச்சு மறைச்சிக்கிடலாம். பாருங்க, ரொம்ப பக்காவாக அந்த இடத்துல அந்த பையனுடைய தலை இருந்த இடத்துல அப்படியே ஜன்னல் இருக்க மாதிரி நம்ம மாற்றியாச்சு. அந்த பையனை எப்படி மறைச்சோமோ அதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக அதை கட் பண்ணி வைக்கும்போது அந்த தாத்தா இருக்க இடத்தையும் கூட மறைச்சிக்கிடலாம். இப்போ கால் பகுதியில் கொஞ்சம் தெரியுது, அதுக்கு நான் காப்பி பண்ணி அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் கீழே தரைப்பகுதி எப்படி இருக்கோ அதே மாதிரியே அந்த பக்கமும் தரைப்பகுதி வந்துடும். அதுக்கடுத்து அந்த தாத்தாவினுடைய உடம்பை மறைப்பதற்கு மரத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலரை எடுத்து எடுத்து இது எலிப்ஸ் ஷேப்பில் கட் பண்ணி நம்ம அதை காப்பி பண்ணி இன்னொரு இடத்துல பேஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிரும். ரொம்ப கற்பனைத்திறன் உடையவங்களும் ரொம்ப ஆர்வமாக செய்கிறவங்களும் நினச்சானா அப்படியே மரப்பகுதி மாதிரி ஃபுல்லாக கொண்டுடலாம். ஓகே, இனிமேல் இதை நம்ம சேவ் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ஓகே, சேவ் பண்ண ஃபைலில் போய் இது பிஎன்ஜி ஃபார்மேட்டாக இருந்தால் ஓவர் ரைட் பண்ணிடலாம். அதே இடத்துல மேலே சிடியில் பதிஞ்ச மாதிரி பதிஞ்சிக்கிடும். அதே நேரம் ஜேபேக்லேருந்து பிஎன்ஜியாக மாற்றோன்னா எக்ஸ்போர்ட்டர்ஸ் கொடுத்து நம்ம போய் டெஸ்க்டாப்பில் வச்சு எந்த ஃபைல் நேம் வேணுமோ அந்த ஃபைலோட நேமை வந்து டைப் பண்ணி பேக்கில் புள்ளி வச்சு பிஎன்ஜின்னு சொல்லி டைப் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு அந்த பேஜ் வந்து பிஎன்ஜி ஃபார்மேட்டில் கிடச்சிக்கிடும். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோவில் கிம் மூலமாக ஒரு ஜேபக்லேயோ அல்லது பிஎன்ஜியில் உள்ள ஃபார்மேட்டில் உள்ள எந்த ஃபார்மேட்டாக இருந்தாலும் சரி தான், அந்த ஃபார்மேட்டில் உள்ளதை ட்ரான்ஸ்பரண்ட்டாக நம்ம மாற்றுறதுக்கும் அதே போல் பிக்சரில் தேவையானதை க்ரியேட் பண்ணுறதுக்கும் தேவையில்லாததை எலிமினேட் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து இந்த கிம் ஃபைலானது பயன்படுகிறது. ட்ரான்ஸ்பரண்ட் ஃபைலோட பயனை நம்ம இதில் பார்த்தோம். இன்னொரு வீடியோவில் அந்த ட்ரான்ஸ்பரண்ட் ஃபைலை யூஸ் பண்ணி விஎஸ்டிசி எடிட்டரில் கிராபிக்ஸ் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். நன்றி.